ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார்? மார்ச் மாசத்துல தான் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. மேலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடைய போகிறதாம். மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது. மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீன ராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் இவர்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இது நாள் வரை வக்ரமடைந்திருந்த இந்த குரு என்ற கிரகம் இப்பொழுது நேர்கதியில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் இவர்களது ராசிக்கு குரு பார்வை என்பது வந்துவிட்டது. சார், ஏற்கனவே குரு பார்வையெல்லாம் வந்து ஒரு 7-8 மாசம் ஆச்சு இல்லை சார்? ஆமாம், 7-8 மாதம் ஆனது. அப்போ ராசியில் இருந்த கேதுவை குரு பார்த்தார். ஆனா 2-3 வாரமா குரு வக்ரம் அடைந்திருந்ததனால் குரு 8ஆம் வீட்டை நோக்கி பயணித்து விட்டார். அப்பொழுது ராசியை குரு பார்க்கவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியில் கேது வந்து அமர்ந்ததனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஹெல்த் சம்பந்தமா, குறிப்பா ஃபேஸு, இஎன்டி, த்ரோட்டு, நோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டது. 7ஆம் வீட்டில் ராகு வந்து அமர்ந்ததனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், இப்பெல்லாம் இந்த லிவிங் டுகெதர் என்னென்னமோ சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களிலும் ஏராளமான குளறுபடி, தோல்வி, அவமானம், இதுக்காக நிறைய கடன் வாங்கி கடைசியில மிச்சமானது அந்த கடனும் அந்த வட்டியும் மட்டும்தான். நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டோம். இதனிலிருந்து எங்களால் மீள முடியவில்லை. இதனால் கூட ஒரு டிப்ரெஷன், ஒரு தாழ்வு மனப்பான்மை, யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா எங்களுக்கு இப்ப மேரேஜ், இவர் தான் என் லைஃப் பார்ட்னரு அப்படின்னு சொந்தக்காரங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியில இல்லை சார், அது கட் ஆயிடுச்சு, அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க சொன்ன மாதிரி அவங்க கமிட்மெண்ட் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தோல்விகளை நாம் தாங்கி கொண்டிருந்தோமோ அதிலிருந்து படிப்படியாக நாம் வெளியே வரக்கூடிய அமைப்பு. என்ன படிப்படியாக வெளியே வரக்கூடிய அமைப்புன்னா, ராசியாதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உச்ச சுக்கிரனுடன் இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம். ஜோதிட ரீதியா பார்த்தா இது மாளவிகா யோகம் என்ற ஒரு சுப யோகமாக வருகிறது. ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி மற்றும் பாக்யாதிபதியின் கூட்டணி. இதில் தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் உச்சம். இதற்கு நட்பு கிரகமாக புதன் என்பது 7ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம். 7-9 பரிவர்த்தனை. புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இங்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக 7ஆம் வீட்டில் அமர்ந்து நம்மை பார்க்கிறார். உச்ச சுக்கிரனின் பார்வை, ஒரு ராசியில் உச்ச சுக்கிரன் இருந்தாலும், உச்ச சுக்கிரன் நம்மை பார்த்தாலும், அதுவும் நமக்கு அது நட்பு கிரகமாக வந்து நம்மை பார்க்கும் பொழுது காலையில எந்திரிச்சு நம்ம ஃபேஸ கண்ணாடியில் பார்த்தால் ஒரு பூரிப்பு, ஒரு பிரகாசம், ஒரு பிரைட்னஸ். இதனால் நமக்கு பிரமாதமான ஒரு தோற்றத்தையும், தோற்றம் மட்டும் இல்லாமல் அறிவுத்திறனையும் நுணுக்கங்களையும் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பும், நான் சொன்னது போல் மகாவிஷ்ணுவின் கிருபா கடாட்சம் கிடைப்பதாகவும், ஒரு இளமை மாறாத தோற்றமாகவும், நாம் எங்கு சென்றாலும் நமக்கு முக்கியத்துவம், நம்மை எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு, நம்மைத்தான் எல்லாரும் கவனிக்கிறார்களா இல்லை ரசிக்கிறார்களா என்ற ஒரு பூரிப்பு. இதனால் புதுசா நிறைய எண்ணங்கள் யோசிப்பது, அது தொழில் ரீதியாக இருந்தாலும் பலரை நாம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, பலர் நமக்குள் இவ்வளவு திறமைகளா என்று நம்மளை பாராட்டக்கூடிய அமைப்பாக வருகிறது.
6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் 7ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் இனி 6ஆம் வீட்டுக்கு வந்து அமர்ந்து விடுவார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரம், அதாவது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என்பவர் சுபபலம் பெற்றிருக்கிறார். நிறைய தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கிறது. ஏன்னா செவ்வாய் என்பவர் ராசியை பார்க்கிறார், குரு என்பவர் ராசியை பார்க்கிறார், புதன் என்பவர் ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் என்பவரும் ராசியை பார்க்கிறார். கிடைத்த வாய்ப்பை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தேடி தேடி பார்த்தா ஒரு 2 மைனஸ் பாயிண்ட் கிடைக்குது. என்னன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை ஒன்றாக வந்து விடுகிறது. எனவே உங்களது கம்ஃபர்ட், மாத்தூர் ஸ்தானம், அம்மாவுடைய ஹெல்த், வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் கட்டாமல் வாகனம் ஓட்டுவது, கரெக்டாக அப்போ போய் நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, ஹெல்மெட் போடாம அவசரமா நான் வாகனத்தில் போய் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். உங்களது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர், அதுவும் குறிப்பாக அந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல அப்ளையன்சஸாக இருக்கலாம், ஹீட்டராக இருக்கலாம், மோட்டாராக இருக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ராசியை பார்க்கிறார். இதனால் இரவு நேரத்தில் ரொம்பவும் நம்ம வந்து முழித்திருப்பது, காரமான உணவை எடுத்துக்கொள்வது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். பொதுவாக இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சார், ரொம்பவும் கடன்ல மாட்டிக்கிட்டேன், நிறைய நோயில மாட்டிக்கிட்டேன், வெளிநாட்டுல போய் லாக் ஆயிட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், திரும்ப வருமா தெரியாது. முழுசா வரலனாலும் பார்ட்டாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நீங்க எங்க கொடுத்தீங்களோ அங்க போய் கண்டிப்பாக கதவை தட்டுங்கள். ஏதோ ஒரு அனுகூலமான பலன் என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உச்ச சுக்கிரன் புதனின் சேர்க்கை என்பது குறிப்பா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, இயல் இசை நாடகம், ப்ரெஸ்ஸு, மாடலிங், ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஆயுர்வேதா, இந்த மாதிரியான லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கிறது. இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.